ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. என்னை கருணையோடு பாருங்கள் பாபா, உங்களை ஷீரடியில் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்ன வாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள், சகித்துக்கொள் என்கிறாய். தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது, இனி எப்படி பொறுப்பது என கேட்கிறாயே குழந்தையே. எல்லாம் கடந்து போகும், கனவு போல மாறிவிடும். நீ மட்டும் தைரியத்தை இழந்து விடாதே. இப்படி நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லிவிட்டேன். ஒரு முறை பாபா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய், மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய். பாஞ்சாலியின் கதையை நீ கேட்டிருப்பாய். அவள் துச்சாதனனால் துகில் உரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், என்னை கண்ணன் காப்பான் என நம்பி 2 கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி. அதுதான் சரணாகதி. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான். வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே குழந்தையே. நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட உன் சாய் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். என்னுடைய அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது, இன்னும் 7 ஜென்மம் வேண்டும். அவசரமான உலகில் நாம் வாழ்கின்றோம். பொறுமை குறைந்து போகிறது. எதற்கெடுத்தாலும் அவசரமாக செயல்படுகிறோம். மிஷின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம். அடிக்கடி நாம் மனதிற்குள்ளே கேள்வியாய் வந்த வண்ணம் நாம் எதையாவது ஒன்றை பின்பற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்ததை அடையலாம். உதாரணத்திற்கு முழுமையாக என்னை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அம்மாவாக பார்க்கலாம், அப்பாவாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக, அக்காவாக, நண்பனாக, அவரவர் நம்பிக்கை முழுதும் அதில் அடங்க வேண்டும். பூரண ஆசிர்வாதம் அப்போது நிச்சயம் பெறலாம். கடைசி வரை நம்பு. நான் உன்னை கைவிடமாட்டேன். உன்னை கடுமையாக சோதித்து பார்ப்பேன். உன் மனம் உடைந்து போகும் அளவு சோதனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் நீ தாண்டி வர வேண்டும். நாம் ஒரு குருவை மனதார நினைத்து மனமுருகி வழிபட்டோமானால் குருவருள், திருவருள் 2ஐயும் பெறலாம். நம்பிக்கை என்ற ஒரே மருந்து உன் சாயப்பான் நான். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக நல்ல பலன்கள், அர்த்தங்கள் உண்டு. உன் கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன். இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக்கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.